அறநிலையத்துறையினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு வளர்ச்சியடைந்த கோயிலில் பிரச்சனைகள் இருக்கையில், என்ன பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இதுகளில் அந்த அறநிலையத்துறை உள்ளே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிடும். ஆனால் அதை அவங்க பண்ணுறதுல அந்த கோயிலை ஆக்கிரமித்து அதில் வந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அது தெளிவாக அவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது முதல் கையெழுத்து அறநிலையத்துறை இல்லைன்றது தான், ஒழிப்புன்றது தான். விலைக்கு ஏற்றிருந்தாங்கன்னா அந்த ஒரு நாளில் பிரச்சனை முடிஞ்சு வாக்கு அரசியலுக்காக தான். இது வந்து இஸ்லாமிய அருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களை அந்த அரசாங்கம் ஏமாற்று. சிறுபான்மை வாக்கு வந்து அதிகமாக விஜய்க்கு போகிறதுனால தான் வந்து திமுக வந்து இந்த விஷயத்த இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்துலலாம் பதிவு வந்து இருக்கு. இவங்க ஏன் அப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க? என்ன காரணம்னா, இந்த அரசாங்கம் வந்து அனைவருக்கான அரசாங்கமா இல்லைன்றதான். இவங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? தமிழகத்திலும் ஊடகத்திலும் ஏன் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு பேசும் பொருளானது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம். இது குறித்து இந்திய தேசிய திருக்கோயில்கள் ஆணைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராஜா அவர்களை தான் வந்து சந்தித்து பேட்டி காண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய தேசிய திருக்கோயில்கள் ஆணையம் இதோட செயல்பாடுகள் என்ன, எதை நோக்கி உங்கள் பயணம் இருக்குது? சார், இந்த அமைப்பு வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பல இந்து அமைப்புகள் இருக்கிற மாதிரி எங்கள் அமைப்பும் இந்து சனாதனத்தை பாதுகாப்பது மற்றும் இந்து கோவில்களை, சிறு சிறு கோயில்களை பாதுகாப்பது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வடபழனி கோயில் இருக்குது. முருகன் கோயிலில் இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோயில். அதில் இருக்க வருமானத்தை எடுத்துகிட்டு போய் முருகன் கோயில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சிக்கும் பயன்படுத்துறதில்ல, பக்தர்கள் நலனுக்கு பயன்படுத்துறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்திலே இருக்க ஒரு சிறிய கோயில் இருக்குன்னு வைங்க, அது எந்த கவனத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிறது இல்லை. அந்த வருமானத்தை வச்சு இதுக்கு பண்ணணும், சிறிய கோயிலுக்கு வளர்ச்சிக்கு பண்ணணும், அல்லது அந்த பெரிய கோயில் வளர்ச்சி முருகன் கோயில் வளர்ச்சிக்காக பண்ணணும். அதையும் அவங்க பண்ணுறதில்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த மாதிரி கோயில்கள் எங்கள் கவனத்துக்கு வரையில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 கோயில் இப்போ நாங்கள் வந்து சின்ன சின்ன கோயில்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன கோயிலில் விளக்கு எரியல, விளக்கு ஏற்றவே முடியலன்னா என்ன காரணம்னு கேட்குறோம். அவங்ககிட்ட கோயில் நிறுவனத்தில் யாருமே வர்றதில்லைங்க. ஏன் வர்றதில்லை அப்படின்னு பாருங்கள் இப்படி கிடக்கு அப்படின்னு நாங்கள் எங்கள் அமைப்பு சார்ந்து ஒரு 10 பேர் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணி தரோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், விளக்கு வாங்கி தரோம், எண்ணெய் வாங்கி தரோம், திரி வாங்கி தரோம், கற்பூரம் வாங்கி தரோம். இது எல்லாமே அடுத்து என்ன பண்ணுறாங்க, இது முடிகிற கட்டத்தில் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குறோம்னா ஒரு 30 நாள் அவங்க பண்ணுறாங்கன்னு வைங்களேன், வர ஆரம்பிச்சிடறாங்க. பக்தர்கள் வர ஆரம்பிச்சு தினந்தோறும் விளக்கு எரியுது, கோவிலை சாமி கும்பிட்டு போகிறாங்க. இது நாங்கள் ஒரு முறை பண்ணல, அடுத்த முறை அந்த கோயில் சம்மந்தப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி நிறைய கோயில்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போனாலும் அதுக்கு சரியான பதில் இல்லை. அப்போ என்ன பண்ண, எங்கள் அமைப்பு சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோயில்களுக்கு மேலே இதுவரை நிறைய பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட உறுப்பினர் இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பல்வேறு உழவார பணிக்குழுக்கள் எங்களோட இணைந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம், திருச்சி, காஞ்சிபுரம், இப்படி பல பகுதிகளில் இருந்து எங்களோட இணைஞ்சு பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதன் மூலமாக நாங்கள் வந்து நேயர்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, எங்களோட இணைந்து பயணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நம்பர் வந்து நெறியாளர் அவங்க நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களோட இணைந்து பயணம் பண்ணுங்கள். இப்போது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய கோயில்கள் தான் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன கோயில்கள்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்களோ இல்லை அந்த ஊரில் இருக்கிற ஆலய நிர்வாகிகளோ இல்லை ஒரு அறக்கட்டளை இவங்க சார்ந்து தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கோயிலோட வருமானம் வந்து அவங்களுக்கு தானே போகும். அது எப்படி இந்து அறநிலையத்துறை வந்து எடுத்து பண்ணுவாங்க? நம்ம சின்ன சின்ன கோயில்களோட வருமானங்கிறது அவங்க கையில் தானே போகுது. சின்ன கோயில்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணமாக உங்கள் பகுதியில் எடுத்துங்களேன், ஒரு கோயில் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா செலவாகும். 2000 ரூபா செலவாகும். எண்ணெய் வாங்கணும், ஐயருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஆறுகால பூஜை நடத்தலைனால 20 வேளையாவது பூஜை பண்ணணும். அந்த மாதிரி 2000 ரூபா வருமானம் இல்லை. ஐயருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிறைய கோயில்கள் இருக்குது. தட்டில் விழுகிற காசை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை வந்து நிர்வாகத்துக்கு வராது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில் ஆன்மீக அன்பர்கள், அந்த கோயிலை நல விரும்பிகள் நன்கொடை தர்றாங்க, அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. அப்போ அந்த கோயில் வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகையில் சராசரி வருமானம் இன்றைக்கி ஒரு 2000 ரூபா வருது, 2500 ரூபா ஒரு கோயிலுக்கு வருது அப்படின்னு இல்லை, பிரச்சனை இல்லை.
5000 10,000 வரையில் அறநிலைத்துறை உள்ளே வந்துடுறாங்க. இந்த சிக்கல் இருக்கக்கூடாது, அறநிலைத்துறையை உள்ளே வர வேணான்றாங்க. அறநிலைத்துறையை வேணாம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்து முன்னணியே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, பல்வேறு இந்து அமைப்புகள் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அறநிலைத்துறை வேணாம். அறநிலைத்துறை இல்லைன்னா அந்தந்த பகுதி மக்கள் வந்து நிறைய நன்கொடையாளர்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்குற மாதிரி சிறிய கோயிலுக்கு கொடுக்குற தயாராக இருக்காங்க. அதை ஏன் தரமாட்டாங்க அப்படின்னா அவங்க கவனத்துக்கு போகிறதில்லை. போகாதனால நன்கொடையாளர்கள் வரமாட்டாங்க. வந்து அவங்க பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயில ஆட்டோமேட்டிக்காக அந்த கோயில் என்ன ஆயிடுது, அறநிலைத்துறைக்கு போயிடுது. அறநிலைத்துறையினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு வளர்ச்சியடைந்த கோயிலில் பிரச்சனைகள் இருக்கையில் என்ன பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இதுல அந்த அறநிலைத்துறை உள்ள வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிடும். ஆனால் அதை அவங்க பண்ணுறதுல அந்த கோயிலை ஆக்கிரமிச்சு அதில் வந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் இங்கே சிக்கலே. பாஜக மாநில தலைவர், அந்த முன்னாள் மாநில தலைவர் அந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியிலேயோ ஒரு மேடையிலே பேசும்போது இந்த விஷயத்தை தெளிவாக சொன்னார். பாஜக ஆட்சிக்கு வரும்போது அறநிலைத்துறை இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. அது தெளிவாக அவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது முதல் கையெழுத்து அறநிலைத்துறை இல்லைன்றது தான், ஒழிப்புன்றது தான். இதை பல காலமாக பல இந்து அமைப்புகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்து கோயில்கள் பாதுகாக்கணும்னா அறநிலைத்துறை இருக்க வேணான்றது தான். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ அது நிறைய இப்போ 1000க்கு மேற்பட்ட கோயில்களில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கான்றாங்க. எதை வச்சு பண்ணியிருக்காங்க? இந்த அரசாங்க சார்பாக எதுவுமே பண்ணலை, கோயிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் எதுக்கு வந்து இப்போ அது ஒரு இன்னும் சொல்ல போனால் நிறைய கோயில்களில் வந்து வரக்கூடிய வருமானத்தை சரியாக கணக்கு இல்லாமல் இந்த அரசாங்கமே இன்னைக்கு நடக்குதுன்னா, இந்த அரசாங்கம் இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்குதுன்னா இந்து கோயில்களில் இருந்து கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நடக்குது. அது எதுக்கு நீங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது தானே. கோயில் வருமானத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும், அந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும், பக்தர்களுடைய நலனை பாதுகாக்கணும், சமய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். ஆனால் அதுக்கு எதுவுமே இந்த அரசாங்கம் பண்ணுறதில்லை. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு அவருக்கு கீழே ஒரு 100 அதிகாரிங்க, இதெல்லாம் வேணாம்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, கோயில்களை பாதுகாக்கணும்னா அறநிலைத்துறை வேணான்றது தான். இப்போ நீங்கள் வந்து நிறைய சொன்னீங்க, உழவரை பணி பண்ணுறோம், மற்றபடி சின்ன சின்ன கோயில்களை இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான ஆதரவும் எதிர்ப்பும் எப்படி இருக்குது? ஆதரவு நிறையா இருக்குது சார். எதிர்ப்புன்றது எந்த சைடு எனக்கு தெரிஞ்சு வரல. இல்லை அரசாங்கமோ இல்லை காவல்துறையோ? ஒரு சில இடத்துல என்ன சொல்ல போனால், நம்ம திருப்பரங்குன்றத்தில் போன வாரம் நம்ம அமைப்பு சார்ந்து ஒரு 5 பேர் போனாங்க. அந்த செயல் அதிகாரி மிக கண்ணியமாக இந்த திருப்பரங்குன்ற தீப பிரச்சனைக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் நம்ம அமைப்பு சார்ந்து ஒரு 10 பேர் கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம அமைப்பினுடைய அடையாள அட்டை காமிக்கிறாங்க. அந்த சந்திரசேகர் சொல்லிட்டு செயல் அதிகாரி, அவர் ரொம்ப கண்ணியமாக என்ன பண்ணுறாரு, ஒரு காவல் அதிகாரியை கூப்பிட்றாரு. அங்கே இவங்களை உள்ளே கூப்பிட்டு போங்கன்றாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் மிக அருமையான தரிசனம், ஒரு 6-8 பேர் போயிருந்தாங்க. மிக அருமையான தரிசனம் காமிச்சாங்க. அது மாதிரி நிறைய பெரிய கோயில்களில் வந்து எங்களுக்கு மரியாதை, அதுக்கான மரியாதைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த மரியாதை வேணும்லாம் சொல்ல, பக்தராகவே போய் சாமி கும்பிட்றோம். இங்கே இந்த சமய வளர்ச்சிக்கும் கோயிலை பாதுகாக்கிறதுக்கும் இந்த அறநிலைத்துறை ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான். திருப்பரங்குன்றம் சொன்னதில் கேட்குறேன். இப்போ கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனை, அந்த தீபத்தூன் பிரச்சனை, இந்த விளக்கேற்றன்ற பிரச்சனை வந்து பெருமளவில் இருந்துச்சு. நீதிமன்ற உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சு? வாக்கு வங்கி அரசியல் தான் சார். ரொம்ப ரொம்ப அதாவது எல்லாத்துக்குமே அது புரியும். இந்த எந்த காலகட்டத்திலையுமே திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் வந்து பிரச்சனையே பண்ணதில்லை. இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணதே இல்லை. தீபத்தூணு ஒரு காலகட்டத்தில் இதுக்கு மேலே ஏற்ற வேணாம், இங்கே ஏற்றினோம்னா இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த உலகப்போர் சமயத்தில் வந்து ஊரே வெளிச்சமாக இருந்துச்சுன்னா எதிரி நாட்டுக்காரங்க தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடாதுன்றக்க அந்த காலகட்டத்தில் அங்கே தூணில் விளக்கேற்ற வேணான்னாங்க இல்லையா. இதை வந்து காலப்போக்கில் அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. ஒரு 100 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல விளக்கேற்ற சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போ ஒரு அமைப்பு, ஒரு தனிநபர் அண்ணா ராமரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது. உயர்நீதிமன்ற தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கோயில் நிர்வாகம் விளக்கேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. கோயில் நிர்வாகம் விளக்கேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. கோயில் நிர்வாகன்றது இந்த அறநிலைத்துறை தானே. கோயில் நிர்வாகம் விளக்கேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. இங்கே விளக்கு ஏற்றாத பட்சத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும், நாங்கள் உங்கள் மேலே வழக்கு தொடுப்போம், அதை விட்டுருவாங்க. இது விளக்கு நீங்கள் ஏற்றாத பட்சத்தில் வழக்கு தொடுத்த இவருக்கு மத்திய பாதுகாப்பு படையோட ஒரு 10 பேர் மேலே போயிட்டு விளக்கேற்றுவாங்க அப்படின்றது. இப்போ விளக்கேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? தீப ஏற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை, அது செய்யாதனால தான் இங்கே பிரச்சனையே.
இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் மலை உச்சியில் தீபம் எரியுது. அதை பார்க்குறதுக்கு பல பேர் வருவாங்க, பல்வேறு அமைப்புகள் வராங்க. இந்து முன்னணி மாநில தலைவர் வராரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் உட்பட ஆயிரக்கணக்கான இந்து அமைப்புகள், மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க. என்னன்னா அந்த தீபத்தை பார்க்குறதுக்கு தான். 6 மணி அதாவது தீர்ப்பு வந்து 3 நாள் வரையுமே இவங்க வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இது வழக்கு போட்டு வழக்கில் வெற்றி கிட்ட அவருக்கும் தெரியாது. அரசாங்கம் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்ற இதில் தான் 6 மணி வரையும் பார்க்குறாங்க. மணி 6 ஆச்சு, 6:05 ஆச்சு, விளக்கு ஏற்றலைன்னு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வந்தது. விளக்கு ஏற்றிருந்தாங்கன்னா அந்த ஒரு நாளில் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வாக்கு அரசியலுக்காக தான் இது. வந்து இஸ்லாமிய அருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களை அந்த அரசாங்கம் ஏமாத்து 70 வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க, 75 வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்புன்னு நிச்சயமாக இல்லை. அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஏமாத்துற சூழ்ச்சியில் வந்து நீங்கள் பலியாக வேணாம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம், எந்த இஸ்லாமிய சகோதரர்களும் வந்து இது வந்து தப்பு, அரசாங்கம் பண்ணக்கூடியது தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வழியா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க வந்து இப்போ தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு எந்த இது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நிறைய அங்கே மட்டும் இல்லை சார், எல்லா பக்கமும் பிரச்சனை சார். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குராம்பேட்டையில் ஒரு தேவாலயத்தை இடிக்க போகிறாங்க. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்துக்களுடைய ஒற்றுமை இல்லைன்றதுக்காக சொல்ல வர. அனுமதியின்றி கட்டப்பட்ட. ஆமாம், ஒரு அம்மா வழக்கு தொடுக்கிறாங்க, இந்த அனுமதி இல்லாமல் என்னுடைய இடத்துல தேவாலயம் கட்டியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போது தீர்ப்பாகுது, தேவாலயத்தை இடிக்கணும்னு 3 முறை மாநகராட்சியிலேருந்து வந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட போலீஸோட அந்த தேவாலயத்தை இடிக்க முடியல. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அதுக்கு எல்லாரும் ஆதரவு, அங்கே உள்ள இந்துக்களுக்கு ஆதரவு, இந்த தேவாலயத்தை இடிக்கக்கூடாது. அங்கே உள்ள பல்வேறு கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்றாங்க, இடிக்கக்கூடாது. வணிகர் சங்கம், மெயினாக வணிகர் சங்கம் கடையடைச்சிட்டு ஆதரவு தராங்க, இந்த தேவாலயத்தை இடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசனுடைய நம்ம முதலமைச்சர் கீழே பணியாற்றக்கூடிய அந்த கட்சியினுடைய பொருளாளர் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில், நான் நூற்றுக்கணக்கான இந்து கோயில்களை இடித்தேன், ஆனால் எப்படி ஓட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியுதுன்றார். என்ன காரணம்? நம்மளிடையே ஒற்றுமை இல்லைன்றது தான். இதையெல்லாம் இது வர காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக நடக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, ஒரு தேவாலயத்தையோ ஒரு மசூதியில ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் இந்துக்களுக்கு ஏன் அந்த ஒற்றுமை இல்லை? இந்த அரசு வந்து மக்களை வந்து எப்படின்னா ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் பார்த்தீங்கன்னா பல கட்சியில் இருக்காங்க. இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி தான், நாங்கள் சிறுபான்மையினத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அவங்க வாக்கு வங்கி அரசியல் தான் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம இந்துக்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ வந்து சமூக ஊடகத்துலேயும் சரி, சமூக ஊடகங்களையும் சரி, சிறுபான்மை வாக்கு வந்து அதிகமாக விஜய்க்கு போகிறதுனால தான் வந்து திமுக வந்து இந்த விஷயத்த இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்துலலாம் பதிவு வந்து இருக்கு. அது ஒரு வகையில் ஏன்னா தேர்தல் நடந்து முடிவு வந்தால் தான் தெரியும். ஆனால் இவங்க என்னன்னா, நம்ம வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறாங்கன்ட்டு நல்லா தெளிவாக தெரியுது. இவங்க வாக்கை தக்க வச்சுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த சிறுபான்மை வாக்குகளை தக்க வச்சுக்கிறக்க அவருக்கு விஜய்க்கு போகுதா போகலைன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது சார். தேர்தல் நடந்து முடிவு வந்தால் தான் தெரியும். இதில் வந்து இவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு, இதில் இவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்களா, அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மையினத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்களா, நீங்கள் ஏன் பயப்படணும்? சரி, நீங்கள் உங்கள் வாக்கு வங்கி அரசியலே பண்ணுங்க. நீங்கள் வளர்ச்சி திட்டமா முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னால் திட்டமான்னு கேட்டிருந்தாரு. மதுரைக்கு தேவை வளர்ச்சியா டேஸ் அரசியலா, வளர்ச்சி அரசியலா டேஸ் அரசியலான்ட்டு முதல்வர் ஒரு சார். வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீகம் எங்கே இருக்கோ அங்கே வளர்ச்சி சார். நீங்கள் ஆன்மீகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 வருஷங்கள் பிரச்சனை நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி அயோத்தியில் பிரச்சனை முடிவுக்கு வருது. பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டலான்னு முடிவாச்சு. ராமர் கோயில் அதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்தாச்சு, அவங்க கட்டியாச்சு, பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அயோத்தி கோயில் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருக்கு. அங்கே உள்ள ஆட்டோக்காரங்களாக இருக்கட்டும், கார் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன கடைக்காரங்களாக இருக்கட்டும், எல்லா இஸ்லாமியர்களும், நான் சொல்கிறது இங்கே மாதிரி இல்லை, அங்கே சரிபங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்துக்களோட இணைஞ்சு சரிபங்காக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் கோயில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லாயிருக்கோம், எங்களுக்கு இப்போ வளர்ச்சி தரம், எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. வளர்ச்சின்றது ஆன்மீகம் எங்கே இருக்கோ அங்கே வளர்ச்சி அடையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி எடுத்துங்க, வாரணாசி தொகுதி எடுத்துங்க, நம்ம பிரதமர் பார்த்த பிரதமரோட தொகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சரிபாதியாக இருப்பாங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர்கிட்ட கேட்டு பாருங்கள். வாரணாசி தொகுதியில் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை சீரமைச்சு அந்த 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 ஆலயங்களுக்கு வந்து பக்தர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சு கங்கையை சுத்தம் பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரம்
இந்துக்களோட நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது. அப்போ எங்கே ஆன்மீகம் இருக்கோ அங்கே வந்து வளர்ச்சி இருக்கும். அதை தான் சொல்ல வரேன். ஆன்மீகம் இருந்தாவே இப்போ ஆன்மீகத்தலம் தானே, மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க, திருப்பரங்குன்றம் இருக்குது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கள்ளழகர் இருக்காரு. இங்கே இந்த ஆன்மீக தலத்துக்கு வந்து வெளிநாட்டு பக்தர்கள், வெளிநாட்டு ஆன்மீக அன்பர்கள் நம்ம எல்லாரும் போகையில் ஒரு என்ன சொல்கிறது, வளர்ச்சி அடைய தான் செய்யும். இது வளர்ச்சிக்கானது தானே. வளர்ச்சி வந்து நீங்கள் வந்து மெட்ரோ கொண்டு வந்தால் மட்டும்தான் வளர்ச்சியா, எய்ம்ஸ் வந்தால் தான் வளர்ச்சியா? இதன் மூலமாக வளர்ச்சி அடையுமா இல்லையா? வளர்ச்சி இருக்குமா இல்லையா? அதை தான் அந்த முதலமைச்சர் வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியும் அவருக்கு. அது எதுக்காக இப்படி இந்த அரசியல் பண்ணுறாருன்னு தெரியல. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்க சொல்லும்போது வந்து அது விளக்கு தூணே இல்லை, அந்த திருப்பரங்குன்றம் மலைமலை இருக்கிறது வந்து விளக்கு தூண் கிடையாது, இது வந்து ஒரு அளவுக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்துக்கான சாத்தியக்கூறு எப்படி இருந்துச்சு? அளவுக்கல் எது அழகத்துக்காக அங்கே அளவுக்கல் வச்சாங்க? இல்லை சார், அளவுக்கல்ன்றது முதல் எதுக்கு அங்கே வச்சாங்கன்றது அப்புறம் போகும் சார். அளவுக்கல்ன்றது எத்தனை அடி இருக்கும்? எத்தனை அடி இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன். அளவுக்கல் எத்தனை அடி இருக்கும்? ஒரு நில அளவுக்கல்னா எத்தனை அடி இருக்கும்? ஒரு 3 அடி, 2 அடி, 3 அடி. 1 அடி உள்ளே இருக்கும், 2 அடி வெளியில் இருக்கும். அளவுக்கல்ன்றது 4 பக்கம் இருக்கும். 4 பக்கம் எல்லையை குறிக்கிறதுக்கு தானே அளவு. இது அவருடைய இடம், இது அவருடைய இடம், இது ஒரு இடம், இது என்னோட இடம், அதுக்கு தானே அளவுக்கல் இருக்கும். 12 அடிக்கு மேலே இருக்கும், 10-12 அடி விளக்கு தூண், அந்த தூண் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் அதை சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. அந்த தூணில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 3 அடி குழியாக இருக்கும். எண்ணெய் 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறதுக்கான 3 அடி இருக்கு சார். கிட்டத்தட்ட 1 அடி 2 அடிக்கு மேலே குழியாக இருக்கும். நல்ல அளவு கல்லுக்கு வந்து எதுக்காக வந்து மேலே குழி இருக்கணும்? அது அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா தூண் வந்து அந்த விளக்கேற்றுற தூண் தான் அது. இப்போ 2வது வந்து மலையில் வந்து அளவு கல்லுன்னே இருக்கட்டுமே, 4 பக்கம் இருக்கணுமா இல்லையா? ரொம்ப தெளிவாக வந்து 1923 தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒட்டுமொத்த மலையும் முருகனுக்கே சொந்தம். தர்காவுக்கு போகிற படிக்கட்டு, அப்புறம் இன்னொரு நெல்லித்தோப்புன்னு ஒரு 30-35 சென்ட் இருக்குங்க. இதை தவிர ஒட்டுமொத்த மலையும் முருகனுக்கே சொந்தாண்டாங்க. அங்கே எங்கே அளவுக்கல்? எதுக்கு அளவுக்கல்? ஏன் அவங்க வந்து அதாவது இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கான பணிகளை செய்கிறத தவிர இது எல்லாமே பண்ணுறாங்க. வெங்கடேசன் அவர் வேணா வரலாற்று ஆய்வாளரா? தமிழுக்காக அவர் இப்போ நம்ம இப்போ இருக்க அரசாங்கம் மத்திய அரசு பண்ணதை விட அவர் நிறைய பண்ணிட்டாரு தமிழுக்காக. நான் கேட்குறேன், இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்றவங்க வந்து அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதியாக இருக்கு இல்லையா? ஆனால் வெங்கடேசன் ஆகட்டும், நவாஸ்கனி ஆகட்டும், ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனைக்கான முதல் காரணமே வந்து நவாஸ்கனி எம்பி வந்து அங்கே வந்து அந்த அசைவ உணவு சாப்பிட்டு தான் அப்படின்றாங்க. இவங்க ஏன் இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க? சார் என்ன காரணம்னா இந்த அரசாங்கம் வந்து அனைவருக்கான அரசாங்கமாக இல்லைன்றதான். இவங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? நவாஸ்கனி வந்து அந்த தர்காவில், அதாவது பழங்காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி தெரியாமை கூட இருந்துட்டு சார், அசைவ உணவு உண்பவர்களாக இருக்கிறோம், இஸ்லாமியர்கள் போயிட்டு அங்கே பண்ணுறவங்களா இருக்கட்டும், அது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குன்னா நம்மளுக்கு தெரியல. அவங்க போகிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, என்ன பண்ணியிருந்தாலோ இருக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரியல. இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததே இவங்க தான். சரி, 2 பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத, மதுரைக்கு சம்மந்தம் இல்லாத 2 பேர் ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு நான் வந்து பள்ளியிட போகிறேன்ட்டு நீ போகிறவரே அட்டாளுக்கு தெரியாமல் போகுது சார். இது காலங்காலமாக இருக்குது, இந்த வழிபாட்டு முறை இருக்குது, இந்த நடைமுறை இருக்குது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அப்போ இன்னொரு மதத்தை வந்து புண்படுத்துறது தானே அது. அந்த வழிபாட்டு முறைகள் இப்போ நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த மலையும் பார்த்தீங்கன்னா சைவம் தான், அசைவத்துக்கு அங்கே இடமே இருக்காது. அது மாதிரி ஒரு புனிதமான ஒரு மலை தானே அது, புண்ணிய ஸ்தலம், புனிதமான மலை தானே. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல போனால் சார், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பிரான்மலைன்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 அடிக்கு மேலே, 2500 அடிக்கு மேலே உள்ள அந்த மலையில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிலையாக இருப்பார். பாதாளத்தில் இருப்பார், பூமியில் இருப்பார், ஆகாயத்தில் இருப்பார். அந்த மாதிரி 3 நிலையாக இருக்கக்கூடிய அந்த மலையில் பார்த்தீங்கன்னா மலை நடுவில் வந்து காவல் தெய்வங்கள்லாம் இருக்கும். மலையின் உச்சியில் பார்த்தீங்கன்னா வைங்களேன் தர்கா ஒன்று. தர்காவுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வேல் வச்சு ஒரு முருகன் கோயில். தர்கா நல்லா பெருசாக கட்டியிருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வந்தோன்னா அங்கே பல நூற்றாண்டு காலமாக விளக்கேற்றிட்டு இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா அங்கே அறநிலையத்துறை இல்லை. அது யாருக்கு உட்பட்டதுன்னா குன்றக்குடி ஆதீனத்துக்கு உட்பட்ட அந்த சமஸ்தானத்துக்கு உட்பட்டது. அதனால இங்கே பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அறநிலையத்துறை இருக்கின்றது தான் பிரச்சனை. இப்போ இந்த அரசாங்கம் வந்து இப்போ நீதிமன்றம் சொன்னது இந்த அரசாங்கம் அமல்படுத்தினா பிரச்சனையே இல்லை சார். ஒரே நாளில் போய் அவங்க பாட்டுக்கு விளக்கேற்றிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அன்றைக்கே முடிஞ்சிருக்க விஷயம். சரி, நீதிமன்றம் சொல்லிச்சு, மேல்முறையீடு போனாங்க, 2 நீதிபதி சொல்லியாச்சு, இப்போ உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. அமைதியாக இருக்காங்களா இந்துக்களே?
இப்போ இது 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 தூண்டுறது யாரு? மதக்கலவரத்தை தூண்டுறது யாருன்னா அரசாங்கம் தான். இல்லை, இத்தனை நாளாக இந்துக்கள் அமைதியாக இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றீங்களா? இது வந்து வருங்காலத்தில் வந்து இந்துக்களுக்கான எழுச்சி ஏற்பட்டு தேர்தல் அது பிரதிபலிக்குமா? எழுச்சி கண்டிப்பாக ஏற்படும் சார். இது கண்டிப்பாக எழுச்சி ஏற்படும், தேர்தல் முடிவுகள் மாறும், எல்லாமே மாறும். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆன்மீகவாதிகள் எல்லாமே அமைதியாக தான் சார் இருப்பாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகளோட பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக வந்து மதவாத அரசியல் தான் வந்து முன்னெடுக்குது. எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பாஜக வந்து தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மதவாத பிரச்சனை உண்டு பண்ணி அதை வந்து அதை வச்சு தேர்தல் செய்வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. மதவாதம் என்னைக்கு சார் இப்போ பிஜேபி என்னைக்கு மதவாத அரசியல் கையில் எடுத்துருக்கு? என்னைக்கு எடுத்துருக்கு சொல்லுங்க? அனைவருக்குமான அரசாங்கமாக தான் 12 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம இந்தியாவினுடைய பிரதமர். அவர் காலகட்டத்தில் தான் வந்து வளர்ச்சி, இந்தியாவை வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க அனைத்து சமுதாயமும் மிக சந்தோஷமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் வந்து ஏன் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி நோக்கி வடநாட்டில் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு மாதிரி அங்கே இருக்கான்னு. இப்போ சமீபத்தில் நீங்கள் அங்கே போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பீகாரினுடைய வளர்ச்சி, உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சி, மத்திய பிரதேசத்தினுடைய வளர்ச்சியெல்லாம், மகாராஷ்டிரா ஆல்ரெடி வளர்ந்து மாதிரினா இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து அங்கே ஏன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குன்னா, மக்களுக்கான அரசாங்கம் அங்கே வந்திருக்கு. அங்கே வந்திருக்குன்னா நம்ம மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கான அரசாங்கம் வந்தனால அந்த மாநிலங்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. மதவாதம் எங்கே மதவாதத்தை கொண்டு வராங்க? எங்கே மதவாதம்? ஏன் நான் கேட்டேன்னா, இப்போ சமீபத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் போச்சு இல்லையா, அங்கே காரைக்குடியில் வந்து ஒரு சிலைக்கு மாலை போட போகும்போது பாஜக சார்பிலுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஜக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெற்றிவேல் வீரவேல் அவங்க ஒரு கோஷம் போட, அது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அல்லாஹ் அக்பர்னு கோஷம் போட, இது வந்து அந்த இடத்துல தேவையா? அப்போ இது வந்து ஒரு மத பிரச்சனை. வந்து அம்பேத்கர் வந்து பொதுவானவர், அங்க வந்து 2 பேருமே வந்து மதத்தை முன்னிலைப்படுத்துறது சரியான விஷயமா? அம்பேத்கருடைய கொள்கையை அம்பேத்கரை கொண்டாடுறது இது இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்க இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தான். நீங்கள் அம்பேத்கர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அம்பேத்கரோட சிலையை நீங்கள் எல்லாம் எப்படி பார்த்துருப்பீங்க? நம்ம எல்லாம் எப்படி பார்த்துருப்போம்? கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இப்படி கை நீட்டி அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பிரதமர் எப்படி அம்பேத்கரோட சிலையை பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கால் மேலே கால் போட்டு புத்தகத்தை அவர் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணி வச்சிருப்பாரு. அவரோட சிந்தனை எப்படி இருப்பாருங்க. அதே மாதிரி அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய முழு தகுதியும் இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வாழ்ந்த இடம், அவர் படித்த இடம் எல்லாத்தையுமே அரசுடைமையாக்கியிருக்காங்க. அரசுடைமையாக்கி இந்த சார் தலித் மக்கள், இப்போ பட்டியலின மக்கள் தலித் மக்கள் கிட்டத்தட்ட போன முறை, இந்த முறை எத்தனை சரியான ஞாபகம் இல்லை, போன முறை 79 MP சார் பாரதிய ஜனதா கட்சியில், கிட்டத்தட்ட 19 மத்திய அமைச்சர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு நம்ம முருகன் இருக்காங்களே நம்ம மத்திய அமைச்சர், அவங்க இப்போ உயர் பொறுப்புக்கு எல்லாத்தையும் வச்சு அவங்கள வந்து உயர்த்தி பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி சார். இதை வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் பண்ணணுமா இல்லையா? அவங்க மக்களுக்கான அவங்க சமுதாய மக்களுக்காக அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ணியிருக்காரு? அவங்க வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்காரு? இவர் அண்ணன் வளர்ந்துருக்காரு, வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த மக்களுக்கான வளர்ச்சியை அவர் கொடுத்துருக்காரா? அதை தான் இந்த அரசாங்கம் பண்ணுது. அதனால வந்து இந்த கட்சி மேலே வந்து கோவம் வரத்தானே செய்யும். என்னுடைய மக்களுக்கான வளர்ச்சியை நீ பண்ணுறிய, நானே பண்ணலை நீ பண்ணுறிய, அப்போ வந்து வரத்தானே செய்யும். இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு எதுக்கு கொண்டாடுறாங்க? அம்பேத்கர் எதுக்கு சொன்னாங்க? நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லனால தானே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அம்பேத்கருக்கு மாலையை போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, அம்பேத்கர் புகழ் ஓங்குக வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா இவங்க அதானே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செய்யவா அவங்க செய்கிறாங்க. இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் உங்கள் ஆணையம் எந்த அளவுக்கு களப்பணியில் செய்ய போகிறீங்க சார்? நம்ம தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், ஆன்மீக பணி மட்டும்தான். ஆன்மீகத்துக்கு இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் ஆகட்டும், எங்கெல்லாம் இப்போ நம்ம கவனத்துக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள் தான். நாங்கள் பெரிய அமைப்புகள்லாம் இல்லை சார், வளர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் தான். காலப்போக்கில் கண்டிப்பாக பெரிய அமைப்புகள். இந்துக்களுக்கு ஆதரவான சில அந்த மாதிரி கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா அந்த மாதிரி வேலைகள் எதுவும் நடக்குமா? இப்போ எங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி நின்றாங்க. பாஜக வந்து எப்பவுமே வந்து ஒரு இந்து பேஸ்ட் கட்சி மாதிரி தான் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை நோக்கி போகிறதுனால அவங்களுக்கான ஆதரவு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் வரணும். ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் வந்து இந்து சமுதாயத்துக்கு மிக எதிரான ஒரு கட்சி. நம்ம எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு மிகுந்த சப்போர்ட். நம்மளால ஒரு பகுதியில் 100 ஓட்டு வாங்கி தர முடியுமா, 500 ஓட்டு வாங்கி தர முடியுமா? அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா ராமர் கோயில் கரசை வைக்க இங்கேருந்து போயிருக்காங்க சார். நம்ம அவர் அண்ணன் தம்பிதுரை அண்ணன் தலைமையில் அன்னைக்கு வந்து ட்ரெயினில் போனாங்க. அதாவது இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் பாகிஸ்தான்லேயே கட்ட முடியும் அப்படின்னு கேட்டவங்க அவங்க. அதனால வந்து இவங்கெல்லாம் ஆன்மீகம் தான், ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சி மாதிரி. ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு கட்சி தான் அதிமுக.
அதனால அதிமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி இல்லை. இப்போ ஆன்மீகமும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆன்மீக மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக சிறப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து யாருக்கும் எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இறுதியாக ஒரு கேள்வி, வரும் காலங்களில் உங்கள் அமைப்பு எதை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன சார்? இதுதான் சார், சமூக, அதாவது இந்து சனாதனத்தை காக்கப்பட வேண்டும். இந்து சனாதனம் காக்கணும். இந்து கோயில்களை பராமரிக்கணும். இப்போ பழங்காலத்து இந்து கோயில்களை கிட்டத்தட்ட எங்கள் கவனத்துக்கு வந்த 2 கோயிலை வந்து ஒரு மங்களநாதர் உழவார பணி சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் இருக்காங்க. இப்போ காந்திபுரத்தில் ஒரு உழவார பணிக்குழு இருக்குது. இவங்க மூலமாக கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் 2 நாள் அந்த கோயில்களை போயிட்டு நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய குழுக்கள் வந்து வரணும், பழங்காலத்தை காக்கப்படணும். அது என்ன சொல்ல போனால் என்ன, கோயில்களை காப்பாற்றினா மட்டும்தான் தனி மனித ஒழுக்கம் வரும். ஆலயங்கள் காப்பாற்றினா மட்டும்தான் தனி மனித ஒழுக்கமே வரும். இங்கே சாமி கும்பிட்றவங்களை பாருங்களேன், தனி மனித ஒழுக்கமாக இருக்கும், குறைந்தபட்சம் தனி மனித ஒழுக்கமாக இருக்கும். இப்போ இஸ்லாத்தில் பாருங்களேன், 5 வேளை தொழுகிறவங்க பாருங்களேன், அவங்களோட ஒழுக்கம் நல்லா இருக்கும். அது இப்போ எல்லா இதுலேயும் எல்லா மதத்துலையும் அர்த்தம் சொல்கிறேன். தனி மனித ஒழுக்கம், பாரம்பரியத்தை காப்பாற்றப்படணும். இதெல்லாம் காப்பாற்றணும். பண்பாடு பாரம்பரியம்லாம் காப்பாற்றப்படணும்னா ஆலயங்கள் காப்பாற்றப்படணும். ஆலய வழிபாடு வந்து மிக சரியாக இருக்கணும் அப்படின்றதுனா எங்களுடைய இது. தமிழகத்தை தாண்டி உங்கள் அமைப்பு வேற எங்கெல்லாம் இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா கேரளாவில் குறைஞ்சபட்சம் ஒரு 50க்கு மேற்பட்ட உறுப்பினர் இணைஞ்சிருக்காங்க. அந்தமானில் ஒரு 100 பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு 100 பேர் இருக்காங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பேருக்கு மேலே இப்போ சமீபத்தில் இணைஞ்சிருக்காங்க. இப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் தமிழகத்தை தாண்டி நாங்கள் நம்ம ஆன்மீக இது எதுக்கு சொல்ல வரோன்னா, நம்மளுடைய பணிகளை பார்த்துட்டு நம்ம நிறைய தளங்களில் பதிவு பண்ணுறோம்ல, என்ன பண்ணியிருக்கோம், இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே வர்றாங்க. நாங்கள் வந்து தொலைபேசி நம்பரோடு போடுறோம், அதனால் அவங்களே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்கோம் நம்ம அமைப்பில். இன்னும் மிக சரியாக போயிட்டுருக்கு. எந்த அரசியல் கலப்பிடுமே இல்லை இதில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. அதிமுகவில் உள்ளவரும் இருக்கார், திமுகவில். எனக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தால் திமுகவில் வந்து நீங்கள் எப்படிங்க ஏங்க அது வேறு இது வேறுங்க, இல்லை உங்கள் தலைவர் வந்து எதிராக எனக்கு ஆன்மீகங்க. தலைவர் வீட்லேயே அந்த அம்மா அவங்க மனைவி சார், இது மூலமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. முதலமைச்சர் ஐயா வந்து என்னென்னா, நீங்கள் புண்ணியம் தேடிக்கணும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா துர்கா அம்மா வந்து பல்வேறு கோயில், சாரி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதை முதலமைச்சர் ஆன காரணமே என்னை பொறுத்தளவு துர்கா அம்மா தான். இவங்க ஆலய வழிபாடு, ஒவ்வொரு கோயிலுக்கு பரிகாரம். நேற்று 4 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்காங்க சார். அது இப்போ என்ன எனக்கு தெரியல, ஒட்டகத்துக்கு எதுக்காக பரிகாரம் பண்ணாங்க? மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்காகவா, நீண்ட ஆயுளுக்காகவா, எதுக்கோ தெரில. அவங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டு அதை விட்டுருவோம். ஆனால் இந்த துர்கா அம்மாவனுடைய வேண்டுதல், அவங்களுடைய பரிகாரம், அவங்களோட பிரார்த்தனை தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் இப்போ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்கன்றதான் ஐயா ஆசிரியர் வீரமணி எதுவும் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காருன்னு தெரியல. என்ன அதை ஃபாலோ பண்ணாங்கன்றதான் எனக்கு நான் சொல்ல வருது. இவ்வளோ நேரம் தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்முடன் பேட்டி பகிர்ந்து கொண்ட திரு ராஜா அவர்களுக்கு நன்றி. நன்றி சார், வணக்கம்.